கோடை நெருங்குவதால் அதிகரிக்குமோ என அச்சம் கொள்ள வைக்கும் மின் பற்றாக்குறை ஒருபுறம். மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயுவில் தொடங்கி நிலக்கரி வரை பல எரிசக்தி மூலங்களின் சர்வதேச விலையும் அதை ஒட்டி உள்ளூர் விலையும் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் நிதி சுமையை மட்டுமின்றி வீட்டின் பட்ஜெட் பளுவையும் குறைக்க வழி செய்யும் யுக்தியாக பார்க்கப்படுவது சூரிய ஒளி மின்சக்திதான். இந்நிலையில் தனது வீட்டுக்கு மட்டுமின்றி அலுவலக தேவைக்கும் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் கோவை தொழிலதிபரின் அனுபவங்களை இப்போது பார்க்கலாம். மிக எளிதாகவே சூரிய ஒளி மின்சாரத்தை வீட்டிலும் அலுவலகத்திலும் பெரும் வசதி பற்றி தெரியாத நேரத்தில் ஜெனரேட்டருக்கு டீசலாக ஏராளமாகவே செலவழித்ததாக கூறுகிறார் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆனந்த். 10-15,000 ரூபா டீசல் செலவே வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ ஆல்டர்னேட் எனர்ஜி எனக்கு பேப்பரில் வந்து இந்த ப்ரோசன்ங்கிற கம்பெனி வந்து தே அட்வர்டைஸ் சேயிங் தட் சோலார் எனர்ஜி வில் பி அன் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவன விளம்பரத்தை பார்த்து சூரிய மின் சக்தியை பெற முடிவு செய்ததாக கூறும் இவர் எங்கு எவ்வளவு திறனில் சூரிய மின் உற்பத்தி உபகரணங்களை பொருத்தி இருக்கிறார் என்பதை விவரிக்கிறார். 5 kVA வந்து ஆஃபீஸ்லேயும் 2 kVA வீட்லேயும் போட்டேன். அந்த டைமில் என் பையனோட கல்யாணமும் இருந்தது. அதனால் பெரிய ப்ரெஷர் இருந்தது எனக்கு இம்மீடியட்டாக நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இப்போதைக்கு என்னோடய பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லு நிறைய கம்மியாக இருக்குது. சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தாத இயற்கை வழி மின்சாரமான சூரிய மின்சக்தியை பெற விரும்பியதாக கூறும் ஆனந்த், காற்று மாசு மற்றும் ஒலி மாசு ஏற்படுத்தும் டீசல் ஜெனரேட்டர்களை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றார். க்ரீன் ஒரு என்வாயன்மெண்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியுது. ஏன்னா ஜென்ரேட்டர் போட்டிங்கன்னா அதோட சத்தம், அதோட பொல்யூஷன் எல்லாம் வந்து இட்ஸ் அஃபெக்டிங். அதனால் எனக்கு அது ரொம்ப ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த எனர்ஜியை நான் சூஸ் பண்ணேன். சுமார் 25 ஆண்டுகள் வரை பலன் தரத்தக்க சூரிய மின்சக்தி மின்சாரத்துக்கு ஒரே ஒரு முறை முதலீடு செய்தால் போதும் என்றும் இவர் கூறுகிறார். மேலும் சூரிய மின்சாரத்துக்கு மாறியதால் கிடைத்த பலன்கள் என்னென்ன என்பதை இவர் விவரிக்கிறார். ஆஃபீஸில் நான் இப்போ வந்து எனக்கு மை பவர் ரொம்ப கம்மியாயிருச்சு. பவர் கன்சம்ஷன் தட் இஸ் பில்லு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா நான் எல்லா கம்ப்யூட்டரும் இப்போது இதில் தான் ரன் பண்ணுறேன். அண்ட் ஜென்ரேட்டரை அப்படியே கழட்டி வச்சுட்டேன். இப்போ ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுறதில்ல. சூரிய மின்சக்தியை பெற்றுள்ளதால் மின்வெட்டு பற்றி தகவலே தெரிவதில்லை என்று சொல்லும் ஆனந்த் மற்றவர்களுக்கும் வழிகாட்டுகிறார். இது ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவனாக கொடுத்த ஒரு பவர், நமக்கு ஃப்ரீ பவர். அதை ஐ திங்க் எவ்ரிபடி எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு என்னோட விஷயம். வீடுகளுக்கு மிக குறைந்த திறன் கொண்ட சூரிய மின் கட்டமைப்பு போதும் என்று கூறும் இவர் அரசு தரும் மானியங்களை பயன்படுத்தவும் யோசனை சொல்கிறார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் ஒரு 1 kVAங்கிறது ஒரு வீட்டுக்கு மஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது புதுசாக என்னெல்லாமோ ஒரு ஸ்கீமெல்லாம் கொண்டு வராங்களே, கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங். வீடு மற்றும் அலுவலகத்தில் சூரிய மின்சாரத்தை மத்திய மாநில அரசுகளின் 50% மானியத்துடன் குறைந்த செலவில் நிறுவினால் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மாசற்ற மின்சாரத்தை பெறலாம் என்பதற்கு ஆனந்த் ஓர் உதாரணம். நாளை நீங்களும் கூட இப்படியான ஓர் உதாரணமாக மாறினால் நாட்டுக்கும் உங்கள் வீட்டிற்கும் நல்லது என்பதை மறுக்க முடியாதே. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து சுஜாதா மற்றும் பாஸ்கரன். ஓய்வூதியம் பெறுவோரின் வீட்டு வாடகைக்கும் வருமான வரி விலக்கு உண்டா? நிபுணரின் விளக்கத்தை சிறிய இடைவெளிக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இது சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சி.